அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம், அது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். சரிங்களா? சூப்பருங்க. இன்றைக்கி எபிசோடு வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதான். இன்றைக்கி சாரதா வந்து காவேரி கிட்ட ஃபஸ்ட்டு காவேரி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரியாக்ட் பண்ணாங்க இல்லையா, அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல பதறிடுச்சு, என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. குமரன் வந்து சூப்பராக பேசினாருங்க, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட கங்காவும் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக பேசுனாங்க. அதே நேரத்தில் நிவின் வந்து நல்லா வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிறது அவங்களோட கான்வர்சேஷன், அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பாட்டி வந்து காவேரிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொன்னாங்க. அதே மாதிரி அத்தை அப்பப்பப்பப்போ அத்தையும் சாரதாவையும் ஒரு இடத்துல வைக்கலாங்க, ஒரே திராசில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஒரே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏய் கங்கா, நீ வராத, உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், உனக்கு அப்படி போயிடும் இப்படி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை சேவ் பண்ணுறதுலையே வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் நல்லா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ கங்கா வந்து மாசமாக இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அது காவேரிக்கு வந்து கன்வே பண்ணுற மாதிரி தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவேரியே எடுத்துக்கிறாங்க. நமக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. இது இவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான். அது வந்து அந்த இடத்துல இப்போ காவேரி வந்து பயப்படுறாங்க இல்லையா, இப்போ விஜய்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்க, அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க, நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அது எனக்கு அப்போ அத்தை சொல்லும்போது கூட அவங்க மேலே கோவம் வரல, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து விஜய் கால் பண்ணி பேசுகிறது, அது வந்து நல்லா இருந்துச்சு, எமோஷ்னலாக இருந்தது. அது வந்து அக்கறையோடு அவர் வந்து பேசினார். சாரதா வந்து பார்க்குறாங்க, இங்கே தனியாக இருக்கிறத கஞ்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு அம்மா போட்டிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்த போர்ஷனில் நான் வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுமே விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நாளைக்கு எபிசோடில் வந்து கண்டிப்பாக வந்துடுறாரு. வந்துட்டு காவேரியை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு. நிஜமாகவே அது அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு மனசு வருத்தத்தோடு வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். நீ பயப்படாத, நான் இருக்கேன், உன் பக்கத்துலேயே இருக்கிறேன். எமோஷ்னல் ஆகுறாங்க இல்லையா, அதனால் வந்து காவேரிகிட்ட வந்து விஜய் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. காவேரி, நீ உனக்கு பிரச்சனை சரியாகிறது வரை உன் கூடயே தான் இருப்பேன், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாரு. அதை காவேரி அதாவது சொன்னாலும் போக மாட்டார் அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் வந்து நிஜமாக வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, அதுதான் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி எபிசோடு வந்து எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த இடத்துல டைலாக் இருந்தது. இந்த மாதிரி பரபரப்பாக வந்து கொண்டு போனது ரொம்ப நாள் ஆச்சு. காவேரி பேசினது, நிவின் இதை குமரன் பேசினது, விஜய் பேசினது, சாரதா பேசினது, அத்தை, கங்கா, எல்லாருமே வந்து இன்றைக்கி எபிசோடில் யாரெல்லாம் காட்டினாங்களோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து பேசியிருந்தாங்க அப்படிங்கிறதான். வேறு யாருமே காட்டல இல்லையா. நம்ம குமரன், நிவின், கங்கா இவங்க வந்து அந்த புட்டிக்கில் போய் பேசிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து இவங்க அத்தை, பாட்டினா கங்கா இந்த மாதிரி 4 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாருமே வந்து சூப்பராக வந்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி எபிசோடு நல்லா மன நிறைவாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறதான். ஆனால் சாரதா கொஞ்சம் நடந்துக்கிட்டது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. மற்றபடி அதில் வேறு ஒன்றும் கிடையாது. சாரதா வந்து தெரியாமல் வந்து அந்த தலானி வச்சு எந்திரிடி, இன்னி படுத்துட்ருக்க, எந்திரிக்காமல் இவ்வளோ நேரம் தூக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டது, அது கூட எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியாக இருந்தது. என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே, மாசமாக இருக்கிற பொண்ணு இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. ஆனால் வந்து போகும்போது நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னதை அது ஒரு பக்கம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடு, எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அத்தை பேசுனது வந்து காவேரிக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கன்வே பண்ணுறாங்க
டீம், அதாவது டைரக்டர் காவேரி இந்த மாதிரி இருக்கணும் அப்படி. அப்போ தான் விஜய்கிட்ட சொல்ல முடியும். அவங்க 2 பேர் இந்த அடுத்தடுத்து வர அப்கமிங்கில் வர சீன்ஸ்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு இதுதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த எபிசோடு வந்து ஓரளவுக்கு திருப்தியாக இருந்துச்சா அப்படின்னா திருப்தியாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எபிசோடாக தான் போச்சு அப்படிங்கிறது. அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய் வந்துடுறாரு. அதை ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ரொமான்ஸாக வந்து கொஞ்சம் நிறைய சீன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் வந்து தங்கிடுறாரு இல்லையா விஜய், நைட் சீன் அதிகமாக எடுப்பாங்கன்னு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நைட் சீன் தான் எடுப்பாங்க, அதுதான் வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காவேரி இந்த மாதிரி இருக்கிறதுனால நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு எல்லாமே சமைக்கிறது எல்லாமே வச்சுருக்காரே. சாரதா கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவரே ரெடி பண்ணி கொடுக்குறது, இப்போ கவனிக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ணி பேசுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது எனக்கு வந்து கொண்டு வர்றாங்க. அது நல்லா இருக்குது. சரிங்களா? நல்லா இன்றைக்கி எபிசோடு எல்லாமே வந்து சூப்பராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காவேரி ரூமுக்கு விஜய் வராரு. அந்த இடத்துல சாரதா வேறு வரப்போகிறாங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். நான் போய் காவேரிக்கு கஞ்சி கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சாரதா வரப்போகிறாங்க. வந்தோடனே அப்போ வந்து விஜய் வந்து எந்திரிச்சு கதவை திறந்து விடுது. அந்த சீனில் நம்ம ப்ரொமோவில் பார்த்தாலே அதுதான் வரப்போகுது. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? செம்மங்க. அடுத்தடுத்து அப்கமிங்கில் வந்து செம்மையாக கொண்டு போவாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி எபிசோடு ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் குமரன் பேசுனது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப தைரியமாக வந்து போல்டாக வந்து பேசினார். அப்போ சாரதா கூட சொல்லுவாங்க, வேணாம் தம்பி அப்படின்னு சொன்னோமே, என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? விஜய்க்கு விஜய்க்கும் பசுபதிக்குமா பிரச்சனை? விஜய்க்கும் அது பசுபதிக்கும் நமக்கும் தான் பிரச்சனை. அவர் தேவையில்லாமல் விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? விஜய் அவராக போய் மாட்டிக்கல. அதாவது நம்மளை காவேரியை பழி வாங்குறதுக்கு விஜய் வந்து அவர் வந்துட்டு பழியாடாயிட்டார் தெரியுமா? அப்போ நம்ம எப்படி விலக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. குமரன் இன்றைக்கி தான் கரெக்டாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இனிமேல் குமரன் கரெக்டாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஆனால் சாரதா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பேசுனது எனக்கு பிடிக்கலங்க. என்ன பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுதான் விஷயமே. அப்போ வந்து நமக்கு எதுக்கு பிரச்சனை? நீங்கள் அந்த பையனுக்கு ஃபோனை போட்டு சொல்லிவிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானே? அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த பையன் இது பண்ணிக்கும்ல அப்படின்னா எதுனா பேச்சு கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. அந்த இடத்துல குமரன் பேசினது நல்லா இருந்துச்சு. குமரன் தான் வந்து கரெக்டாக வந்து பேசினார். என்னத்த பேசிகிட்டு இருக்கீங்க? விஜய் வந்து அவராக போய் சண்டை போட்டு மாட்டிக்கிட்டாரா? அவர் காவேரியை பழி வாங்குறதுக்கு இந்த பசுபதி வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் விஜய் மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் போய் விஜய்க்கு ஃபோன் போட சொல்லிட்டு நீ பேசாமல் வர வேண்டியது என்னன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் தப்பு நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னது